இது என் உரிமை, என் நாடு என்ற பற்று வரும். காவிரியில் தண்ணி கேட்கும் போது என்னை அடித்து விரட்டுகிறார்களே, அப்போது இந்திய துணை ராணுவம் இந்த தேர்தலுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தும் போது பாதுகாப்புக்கு இந்திய துணை ராணுவம் வந்து நிற்கிறது. ஆனால் காவிரி உரிமைக்காக நாங்கள் போராடும் போது எங்களை பாதுகாக்க ஒரு துணை ராணுவ படை வந்து நின்றதை நீங்கள் பார்த்தது உண்டா? அந்த நேரத்தில் எங்களை அடித்து விரட்டும் போது இந்த நாடு என் நாடு, என் சொந்த நாடு என்றால் நான் சொந்த நாட்டுக்குள்ளே அகதியாக மூட்டை முடிச்சை கட்டி கொண்டு வருகிற நிலைமை ஏன் வந்தது? அந்த நேரத்தில் என்னை தாக்கி அழிக்காமல் தடுத்து இந்த நாட்டின் ராணுவம் பாதுகாத்தது என்றால் என் நாடு என்ற பற்று எனக்கு வரும். அப்புறம் என் நாடு என்றால் நீங்கள் காங்கிரஸ் கட்சி இந்திய கட்சியா, இல்ல பாரதிய ஜனதா இந்திய கட்சியா? அறிவார்ந்த பெருமக்களே, கர்நாடகா என்று வருகிற போது, காவிரி நதிநீர் உரிமை என்று தமிழர்கள் கேட்கிற போதெல்லாம் அது கர்நாடகா கட்சியாக மாறி விடுகிறதா இல்லையா? தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொல்லது காங்கிரஸ் கட்சி. அப்படி என்றால் அது இந்திய கட்சியா கர்நாடகா கட்சியா? பாரதிய ஜனதா ஆண்டாலும் தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லை. அப்படி என்றால் அது இந்திய கட்சியா கர்நாடக மாநில கட்சியா? அந்தந்த நிலம் என்று வரும்போது நீ அங்கங்கே உன் மாநில கட்சியாக மாறிக்கொள்ளும் போது நான் மட்டும் இந்திய கட்சி இந்தியா என்று நிற்க வேண்டிய அவசியம் என்ன? அவசியம் என்ன? கேரளாவில் ஆளுகிற கம்யூனிஸ்ட் கட்சி முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமை என்கிற போது கேரளா கட்சியாக மாறி நிற்கிறதா இல்லையா? அங்கே ஆளுகிற காங்கிரஸ், அங்கே இருக்கிற கட்சி காங்கிரஸ், கேரளா என்று வரும்போது கேரளா கட்சியாக இருக்கிறதா இந்திய கட்சியாக இருக்கிறதா? அப்படி என்றால் இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு எல்லாம் கேள்விக்குறியாகதா இல்லையா? நாட்டுப்பற்று என்பது தமிழர்களுக்கு மட்டும்தானா, மற்றவர்களுக்கு இல்லையா? இதை தமிழ் இளம் தலைமுறையினர் சிந்திச்சு பார்க்கணும். சும்மா கண்ணை முடிட்டு இந்தியாவை காங்கிரஸ் ஆண்டாதான் நல்லா இருக்கும், பிஜேபி ஆண்டாதான் நல்லா இருக்கும். எதுக்கு? நீங்க எல்லாம் செத்து சீக்கிரம் சுடுகாடு போறதுக்கு நல்லா இருக்கும். வேற என்ன நடந்திருக்கு? 10 ஆண்டு காலம் மன்மோகன் சிங், 10 ஆண்டு காலம் ஐயா நரேந்திர மோடி, இவர்கள் ஆட்சியில் நாடு நாசமானதை தவிர 4 அங்குலம் அல்ல, அரை அங்குலம் வளர்ந்ததை உங்களால் காட்ட முடியுமா? காட்ட முடியுமா? ஐயா மோடி அவர்கள் வரும்போது 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினர். அதுவரை ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ். அப்ப அவர்கள் ஆட்சியில் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை இல்லை என்பது உறுதியாகிறது. 2 கோடி இளைஞர்கள் இந்த நாட்டிலே வேலை இல்லாமல் அலைகிறார்கள். குறைந்த எண்ணிக்கை நான் சொல்லுவது, அவர் சொன்ன எண்ணிக்கை. சரி, இந்த 10 ஆண்டுகளில் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து விட்டார்களா? இல்லை, இல்லை. மதிப்புமிக்க நாட்டினுடைய நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொரோனா நோய் தொற்று காலங்களில் 80 கோடி ஏழைகளுக்கு 5 கிலோ அரிசியும் 2 கிலோ பருப்பும் கொடுத்திருக்கிறோம் என்றாங்க. அப்படின்னா 80 கோடி பேர் ஏழையா இருக்கான், அவங்களே ஒத்துக்கிறாங்க. இது பணக்காரர்கள் பெரும் முதலாளிகளுக்கான அதிகாரத்தை உருவாக்குகிற தேர்தல் இதுவரை நடந்திருக்கிறது. இனியாவது அடித்தட்டு உழைக்கும் மக்கள், ஏழை எளிய மக்கள், குரலற்ற மக்களின் குரலாக ஒழிப்பதற்கான அரசியலை நீங்கள் உருவாக்குங்கள். குரலற்ற மக்களின் குரலாக ஒழிப்பதற்குத்தான் இந்த ஒளிவாங்கியவே சின்னமாக, மைக்கையே சின்னமாக கொண்டு வந்திருக்கிறோம் உங்கள் பிள்ளைகள். இந்த உலகத்தில் எண்ணற்ற புரட்சியை முன்னெடுத்த புரட்சியாளர்கள் எல்லோரும் இதை போன்ற ஒளிவாங்கியில் முழங்கியவர்கள் தான். பூலேயில் இருந்து அண்ணல் அம்பேத்கர் தொடங்கி இந்த நிலத்தில் அறிய பெறும் அரசியல் மாற்றத்தை நிகழ்த்திய பெருமக்கள், பெருந்தலைவர் காமராஜரில் இருந்து, பேரறிஞர் அண்ணாவில் இருந்து, தெய்வ திருமகன் என்கிற தாத்தா முத்துராமலிங்க தேவரில் இருந்து, கக்கனில் இருந்து, மூக்கையா தேவரில் இருந்து எல்லா மக்களும் முழங்கியது இந்த மைக்கில் தான், இந்த ஒளிவாங்கியில் தான். அதையே அவர்கள் வழியிலே உங்கள் பிள்ளைகள். யாரும் எந்த சின்னத்திற்கும் ஓட்டு கேட்கலாம், என் சின்னம் இல்லாமல் எவரும் ஓட்டு கேட்க முடியாது. உங்களுக்காக உழைக்க எளிய மகன் இவன் தாங்கி நிற்கிற வழக்கு கொள்ளையடித்தானா, கொலை செய்தானா, அடுத்தவர் சொத்தை அபகரித்தானா? ஒன்றுமில்லை. இந்த மக்களுக்கும் உழைக்க வந்தான். திருமணம் செய்து கொள் என்று சொல்லும்போதோட மறுத்தான். ஒரு எளிய மகன் ஒளிப்பட நிலையம் வைத்துக் கொண்டு அதை வைத்து திருமண வீடுகளில் ஒளிப்படம் எடுத்து அந்த வருமானத்தில் வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கிற என் தம்பி தேர்தலில் நின்று செலவழிக்க காசு கிடையாது. என்னையே இவனை கைது பண்ணி விசாரிக்கும் போது கடந்த தேர்தலில் நின்றீர்களே எவ்வளவு செலவழித்தீர்கள்? இவ்வளவுதான். நீங்கள் எவ்வளவு செலவழித்தீர்கள்? 40,000 நான் போட்டேன் என்று. அவ்வளவுதான் எங்கள் காசு. ஆனால் இங்கே ஒரு வேட்பாளர் 100 கோடியை முதலீடு செய்கிறார். 100 கோடியை முதலீடு செய்து உங்களுக்கு சேவை செய்யவா? அவரது 500 கோடியாக சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கிற நம்பிக்கையில் முதலீடு செய்கிறாரா? இல்லை 100 கோடியை உங்களுக்கு செலவழித்து நல்லது செய்வதற்கு அவர் அண்ணல் காந்தியடிகளா?
யார் அவர்கள்? இல்ல அரும்பெரும் தலைவர் காமராஜரா? இல்ல கக்கனா? யார் அவர்கள்? எதற்காக அவர்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும்? ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறவன் திருடிய காசில் லஞ்சம் தருகிறான், திருடுவதற்கு அனுமதி கேட்கிறான் என்பதை நீங்கள் அறியாதவர்களா? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய தேர்தல் இது. வழக்கமாக இவர்கள் தான் வெல்வார்கள், கூட்டமாக நிற்கிறவர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்ற கருத்து இருந்தால் கூடி கொலை செய்து விட்டால் நம்புவீர்களா? 10 பேர் சேர்ந்து ஒருத்தரை கொலை செய்தால் அது சரி என்றாகுமா? புத்தன் அதற்குத்தான் போதிக்கிறான். 10 லட்சம் பேர் சேர்ந்து ஒரு பொய்யை உண்மை என்று சொன்னால் அது உண்மையாகி விடாதே என்று. இதனால் உங்கள் பிள்ளைகள் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற சத்தியத்தின் தலைவன் பிரபாகரனின் இரத்தவழி பிள்ளைகள், நாங்கள் இந்த மண்ணை மக்களை உயிருக்கு மேலாக நேசித்து நிற்கிற பிள்ளைகள். எங்களுக்கு இந்த ஒளிவாங்கி சின்னத்திலே, மைக்கு சின்னத்திலே ஏப்ரல் 19 அன்று நடக்க இருக்கிற வாக்குப்பதிவிலே வாக்கு தந்து எளிய பிள்ளைகள் எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். இந்த தென்காசி இந்திய ஒன்றிய நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் அருமை இளவல், என் ஆருயிர் தம்பி மதிவாணன் அவர்களுக்கு நீங்கள் மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். நீங்கள் இதுவரை எந்தெந்த உரிமைகளை இழந்திருக்கிறோம், எந்தெந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம் என்று கருதுகிறீர்களோ அதையெல்லாம் அறிந்தவன், அந்த வலியை தாங்கி அந்த வேதனையை சுமந்து இந்த களத்திலே நிற்பவன். இங்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்கள் களத்திலே நின்று போராடி இருக்கிறோம். உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் உங்களோடு நின்றிருக்கிறோம். இந்த இடத்தில் என் அன்பு மக்கள் எங்களோடு நின்று விடுங்கள். இது ஒன்றுதான் இந்த மண்ணின் மக்கள் அனுபவிக்கிற துன்ப விவரங்களை முற்றுமுழுதாக தொடக்க இருக்கிற அரிய வாய்ப்பு. எனவே உங்களின் குரலாக, உங்களின் உரிமைக்கு குரல் கொடுக்க இந்த மைக்கு வாக்கு செலுத்தி என் தம்பியை இந்திய ஒன்றிய பாராளுமன்றத்திற்கு அவனை அனுப்புங்கள். உங்களின் உரிமைக்கான குரலாக அவன் இதே மைக்கில் அங்கே ஒலிப்பான். உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். எங்களின் வெற்றி அல்ல, நாம் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்தின் வெற்றி. புரட்சி எப்போதும் வெல்லும். எங்கள் வெற்றி அதை சொல்லும். எங்களின் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர்.